நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை தள்ளிடாதீங்க, மிக முக்கியமான வீடியோ, அதனால கண்டிப்பா பாருங்க. பெண்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கி வராங்கன்றதுதான் உண்மை. எந்த துறையில அவங்க இல்லை, எல்லா துறையிலும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுதா இல்லையான்றதான் இன்னைக்கு கேட்க போறோம். அதுக்காக நம்ம இடையே ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படிலாம் எதுவுமே கணக்கு போடாதீங்க, உள்ளூர் லெவல்ல கணக்கு போடுங்க. அப்படியாப்பட்டவங்க தான் 3 ஜாம்பவான் வந்திருக்காங்க. எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கும் தெரியல. கேட்கிற கேள்விக்கு பளிச்சு 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 அப்படின்னு பதில் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில கூப்பிட்டு உட்கார வச்சேன். 3 மூஞ்சுமே டல்லா தான் இருக்கு. ஏன்னா நானே டல்லா தான் இருக்கேன். ஆனா சிரிச்சிக்கினே பேசுவாங்க பாரு, அதுதான் நடிகைன்றது. அந்த 3 பேரை உங்களை காட்டுறேன் பாருங்க. சிரிச்சா மாதிரி ஈடி வாயை காட்ட சொல்றேன், ஓகே? ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க 3 இப்படி இருந்தது வச்சுக்கோ, பாக்குறவங்களுக்கு தள்ளிட்டு போயிடுவீங்க. அதனால இப்படி பல்லு இந்த பல்பொடி விளம்பரத்துக்கு வர மாதிரி காட்ட சொல்றேன். லிப்ஸ்டிக் போடல யாரும், தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் காமிச்சிருப்பா கேமரால 3 பேரை. 3மே பல்லு தெரியுதா? ஓகே. சும்மாவே கேட்க போயிருப்பேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது நாட்டை ஆள்வதற்கு கூட பெண்கள் வந்து விட்டார்கள், விமான ஓட்டி கூட பெண்கள் வந்து விட்டார்கள், அனைத்து துறையிலும் பெண்கள் வந்தாலும் குடும்பம் என்பது அந்த விஷய நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் ஆண்களா பெண்களா? பட்டிமன்றமா நினைக்காதீங்க. ஆம்பளைங்க ஒருத்தம் கூட காணும். அப்ப நீ ஆம்பளை இல்லையான்னு கேட்காத, நான் நடுவுல உட்காந்து அந்த பக்கம் தான் ஆண்கள் இல்லையான்னு கேட்டேன். அதனால எதுக்கு நீ புடவை கட்டணுவா, நைட்டி போட்டணுவா அப்படிலாம் என்ன கேட்கக்கூடாது, ஓகே? இப்போ ஆண்களுக்கு நிர்வாக திறமை அதிகமா, பெண்களுக்கு நிர்வாக திறமை அதிகமா என்பது குடும்பத்தை சார்ந்து கேட்கிறேன். இந்த நாட்டை சார்ந்தோ பொருளாதாரத்தை சார்ந்தோ அல்ல, குடும்பத்துக்கு கேட்கிறேன். அந்த வகையில இந்த 3 பேரை நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள் ஆண்களா பெண்களா? அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்கம்மா, ஆண்களா பெண்களா குடும்ப நிர்வாகத்தை நல்லா பார்க்கக்கூடியவங்க? ஆனா பெண்ணா? பெண்கள் தான் சார். ஓகேம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. ஆண்கள் தான். அது என்ன கேமரா பார்த்துட்டு, இந்த கேமரா பார்க்கறதே வேலையா போச்சு. ஆண்களா? ஆண்கள். ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. 2 பேரும் சேர்ந்தாதான் சார். இது 3 பேருக்கு நான் சொல்லி கொடுத்து பேசணும்னு நினைக்காதீங்க. என் பக்கம் கொஞ்சம் கேமரா திருப்பி பார்ப்பேன், என் மூஞ்சி கொஞ்சம் பார்க்கட்டும். பெண்களை தான் பார்க்கணும். நீ என்ன கேமராமேன் அப்படியாப்பட்ட ஆள்கள்? எனக்கு வாட்ச் கேமராமேன் அப்படி. இப்ப பாத்தீங்களா, 3 பேரும் சரிசமமா சொல்லிட்டாங்க. ஒரு பெண் ஒரு பெண்ணுன்னு சொன்னாங்க, ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை, ஒரு லேடி, சாரிமா, ஒரு ஆணுக்காக சிபாரிசு பண்ணி பேசினாங்க, இன்னொருத்தர் நடுநிலையா இருந்தாங்க. இதுவும் இல்லை இதுவும் கரெக்டா அப்படின்னாங்க. சரி, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும் இவங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மை. சொல்லலாம் ஆண் பெண் இருவரும் சமம் எல்லாம் பேசலாம், பட் நடைமுறை சாத்தியம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம். ஒரு குடும்பத்தை நடத்த எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு நினைக்கிறீங்கம்மா நீங்க? கேமரா இப்படிக்கா காட்டுங்க தம்பி. எவ்வளவுமா பட்ஜெட் ஆகும் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு? 30க்குள்ள பார்க்கலாம் சார். 30க்குள்ள பார்க்கலாம். பொண்ணு பாக்குற மாதிரி இருக்குமா? பார்க்கலாம்ல, ஆகும் சொல்றீங்க. ஓகேம்மா, நீங்க சொல்லுமா, ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு எவ்வளவு செலவாகும்? 20ல இருந்து 30. 20ல இருந்து 30. நீங்க சொல்லுங்கம்மா. 10,000 போதும் சார். 10,000 போதும். இவங்க 3 பேரும் 20, 20ல இருந்து 30, 10, 10, 20, 20ல இருந்து 30. குழப்பமா இருக்குல்ல, தெளிவு பண்ணுவோம், கேட்போம். சரி, நீங்க சொல்லக்கூடிய அந்த 20,000 ரூபாய்க்கு என்னென்ன செலவு இருக்குன்னு சொல்லுங்கம்மா. வீட்டு வாடகை, மளிகை சாமான், அப்புறம் வெளியே எங்கன்னா ஃபங்க்ஷன்னா போயிட்டு வர்றதுக்கு, மொழி எழுதுறதுக்கு, ஓகே. அப்புறம் நாங்க எங்கன்னா சினிமா, பார்க், பீச் எதனா போது குழந்தைங்க கூட்டின்னு போறதுக்கு. சரி, வீட்டுக்கார விட்டு போயிடுவீங்க? இல்ல, அப்புறம் கூட்டிட்டு போயிடுவோம். ஏன்னா அவன் தான் செலவு பண்ணி தொலைக்கணும். அப்புறம் வந்து குழந்தைங்க ஃபீஸ்லாம் கொஞ்சம் பார்க்கணும். மாசம் மாசம் ஃபீஸ் கட்டுவீங்க? அப்புறம் வந்து எங்களுக்காக சிறு சேமிப்பு, நகைக்காக கொஞ்சம் சேர்ப்போம். அப்படின்னா 20,000 ரூபாய் வேணும். 30க்குள்ள. 30க்குள்ள. ஓ, 30 சொல்லியிருக்காங்க. 30,000 ரூபாய் இருந்தா இது மாதிரி குடும்பத்தை நடத்த முடியும், இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. மிக முக்கியமா அவங்க சொல்லாதது நான் சொல்றேன், என்னவா இருக்கும் அப்படின்னா, பியூட்டி பார்லர் போவாங்க. அந்த செலவு மட்டும் சொல்லல. ஆண்கள் சரக்கடிக்கு போவானுங்க, இவங்க பியூட்டி பார்லர் போவாங்க. அதுக்கு பெரிய செலவு. அவங்க கூட வாங்குற அந்த பாட்டில் கம்மி ரேட்டு தான். இவங்க ஃபேஷியல்னு ஒரு 3,000 ரூபாய், அந்த என்னது ஐப்ரோவா ஏதோ, அந்த அதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் ஆகும். அது குடும்ப செலவோடு தான் வைப்பாங்க. அதுக்காக நான் தனியாக ஒரு அமௌண்ட் தர முடியும், ஓகே? இப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆண்கள்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க பெண்களுக்காக தான் பேசுவாங்க, ஏன்னா அவங்க ஆண் கிடையாது. ஓகே, சொல்லுமா. 30,000 ரூபாய்க்கு என்னமா செலவு இருக்கு? 30,000 இல்ல சார், 20 நான் சொன்னது 20, 30க்குள்ள. சரிம்மா, அதுக்குள்ள சிஸ்டர் சொன்ன மாதிரி தான். வீட்டு வாடகை இருக்குது, சரிம்மா, கரண்ட் பில்லு, மளிகை பொருள், பால், மாசத்துக்கு பால் இது, காய்கறி வாங்குறது, அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது. குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல், பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது, கெஸ்ட் வர்றது இருக்குது, கல்யாணம், மொய் அந்த மாதிரி இருக்குது.
இது எல்லாமே கால்குலேட் போட்டாக்க 20 கரெக்டா வந்துரும். இதுல வந்து மேக்கப் அதெல்லாம் செகண்டரி தான், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு. ஒரு நிமிஷம் குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா செலவு புருஷன் தரமாட்டேன்னா சும்மா விடுவீங்களா? இல்ல எக்ஸ்ட்ரா செலவுன்னு அது ஏதோ பண்ணாத மாதிரி சொல்றீங்களா? ஐப்ரோ பண்ணும்பா அப்படின்றீங்க, இந்த மாசம் இல்லைன்னா விட்டுருவீங்களா அவங்கள? சோறுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு, குழம்புல கொஞ்சம் காரம் போட்டு அவனை தாளிச்சிடுவீங்க. குழம்பு தாளிக்கிறீங்களோ இல்லையோ, கணவனை தாளிப்பீங்க. ரைட், இப்படி ஒரு செலவு சொல்றீங்க. நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க வந்து கிராமத்து பொண்ணுங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்களா? சிட்டில கம்பல்சரி இந்த மேக்கப் ஐப்ரோ எல்லாம் பண்ணுவாங்க. கிராமத்துல இருக்கிற பெண்கள் வந்து அந்த பியூட்டி பார்லர் அந்த சிகை அலங்காரம் அதெல்லாம் அவங்களுக்கு. அப்ப கிராமத்து பொண்ணுக்கும் அதே 30,000 ரூபாய் ஆகுங்களா? இல்ல, ஆகாது சார். ஆகாது. அப்ப அவங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா அவங்க சொந்த வீடு, சில பேருக்கு சொந்த வீடு இருக்கு, சில பேருக்கு வாடகை இருக்கு. அவங்களுக்கு 20ல 10க்குள்ள ஓகே. 10க்குள்ள வரும். காய்கறி எல்லாம் வீட்டு தோட்டத்திலேயே போட்டுதான் கம்மியா வரும். அதே மாதிரி காய்கறி விலையும் அங்க கம்மி. அவங்க லக்ஸரியான ஐட்டம்ஸ் வாங்க மாட்டாங்க. அதாவது கரண்ட் பில் பெருசா கூட வராது. ஏன்னா ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வாட்டர் ஹீட்டர், மிக்சி, கிரைண்டர் இவ்வளவு பொருட்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால சொல்ல வரீங்க. உங்க பாயிண்ட் நீங்க சொன்னீங்களே, நான் சொல்லியிருக்கேன் ஆமான்னு மட்டும் தலையாட்டு. ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. அந்தம்மா மூஞ்சி இப்படி வந்து எடுங்க. ஒரு பௌர்ணமி முகத்தோட அவங்க பேசுவாங்க பாருங்க. இப்போ 10,000 ரூபாயில குடும்பம் நடத்துறவங்க, சொல்லுமா என்ன செலவு இருக்குமா? இன்னும் இல்ல சார், வீட்டு வாடகை 3ல இருந்து 4,000 ரூபாய், சிலிண்டர், மளிகை சாமானுக்கு ஒரு 2,000, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஒரு 1,000 ரூபாய், ரேஷன் ப்ரொவிஷன்ஸ் வாங்குற வாசி, டிஃபன் அதுலயே முடிஞ்சிடும். சப்பாத்திக்கும் காலை டிஃபன், லஞ்ச் மட்டும் தான் நம்ம செய்ய போறோம். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒர்க் பண்றவங்க நாங்க. மோஸ்ட்லி வந்து மத்தபடி வீக்கெண்ட்னா அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். நான்வெஜ்ல எப்படின்னா அம்மா வீட்டுல தான் எடுப்பாங்க. எங்க வீட்டுல வீக்லி ஒன்ஸ் அண்ட் டூஸ் தான் எடுப்போம். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனை. 10,000 ரூபாய் போதும். என்னோட குடும்பம், நான் எனக்கு வெளியே போற பழக்கம் இல்லை, எங்க ஹஸ்பண்டுக்கு கூட்டிட்டு போற பழக்கம் இல்லை. பசங்களுக்கு எதனா வேணும் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் என் பிரதர்ஸ் வேணும் தருவாங்க. சூப்பர்மா. இப்போ இந்த அம்மா சொன்ன கருத்து கேமரா நீயும் காட்டலாம் தம்பி, உங்களுக்கு தோணும் போது காட்டுன்னா நானும் பேசுவேன். இப்போ அந்த அம்மா சொன்னது என்னன்னா, அவங்க வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் சொல்ல, அவங்க குடும்ப சூழ்நிலையை சொல்றாங்க. எப்படின்னா, நான் நிறைய வெளியே போக மாட்டேன், அப்படி எல்லாரையும் வெளியே போகாம இருங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் அம்மா வீட்டுக்கு பேக் கத்துக்குன்னு நான்வெஜ் தூண்டுறதுக்கு எல்லாரும் போக முடியாது. அவங்க போறாங்கன்றதுக்கு எல்லாரையும் கிளம்புடா, அம்மா வீட்டுல சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குன்னு ஓட முடியாது. அது ஒண்ணு. அதே மாதிரி வந்து அவங்க சொல்லக்கூடிய செலவுகள் குறைத்து பண்ண முடியும்ன்றது அவங்க பார்வைக்கு சொன்னது. ஓகே, ரைட்டு. இப்ப நம்ம கேட்க போற கேள்வி ஒரு அசத்தலான கேள்வி. 3 பேர் மூஞ்சி ஒரே டைம்ல காமி, அப்பதான் நம்ம கேட்கிற கேள்வி 3 பேர் என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியணும். இன்று தோரம் பருப்பின் 1 கிலோ தோரம் பருப்பின் விலை என்ன சொல்லுங்க? 70 ரூபாய். 70 ரூபாய். நீங்கம்மா? 150. 150. ஓகே, நீங்கம்மா? 145. 145. குடும்பம் எப்படி நடக்குதுன்னு பாத்துக்குங்க. சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி மளிகை சாமான்ல வாங்க வேண்டியது மாசத்துக்கு கம்பல்சரி இது தேவை அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? துவரம் பருப்பு. அவங்கள எடுத்துக்கங்க, அவங்க சொல்றாங்க எடுத்துக்கங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், துவரம் பருப்பு, அப்புறம் உளுத்தம் பருப்பு, அரிசி, இது இருந்தா புளி, இது இருந்தா போதும். எண்ணெய். ஓகே, வேற சிம்பிளான சமையல் கடுகு. நான் 30 நாளுக்கு யூஸ் பண்றதை கேக்குறேமா, அது சிம்பிளோ இல்ல லக்ஸரியா சாப்பிடுறீங்களோ? 30 நாள் பயன்படுத்தக்கூடிய பொருளை நீங்க முக்கியமா சொல்லாது. மிளகு, சீரகம், கடுகு சொல்லல. இந்த 3 வந்து ஒரு பெண்மணிக்கு தெரிஞ்சு அது வந்து முக்கியமா இருக்குது. எல்லா சமையலுக்குமே பயன்படுத்துவோம். மிளகாத்தூள், மஞ்சாத்தூளும் கம்பல்சரி தேவை. புளி, பூண்டும் தேவை. நீங்க சொல்றது கசகசா, சோம்பு, பைத்தம் பருப்பு, சேமியா இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு நம்ம விட்டுறலாம். ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் எல்லாம் தேவை. நீங்க சொல்லுங்கம்மா. இப்போ வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் சொன்னாங்க. இப்ப வாரத்துல எந்த காய்கறி எல்லாம் இருந்தே ஆகணும்? கண்டிப்பா பசங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா சாப்பிடுறதுக்கு, ஸ்கூல் போடுறதுக்கு கேரட், பீட்ரூட், முட்டைக்கோசு, கத்திரிக்காய், முள்ளங்கி, முக்கியமா தக்காளி, வெங்காயம். அது சொல்லல, நான் நோட் பண்ணிருக்கேன். தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து கம்பல்சரி இருந்தே ஆகணும் குழந்தைங்களுக்கு. என் மூஞ்சி கொஞ்சம் காமிச்சுக்குப்பா, கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க பச்சை மிளகாய் சொல்லல, கம்பல்சரி தேவை. கருவேப்பிலை சொல்லல, கம்பல்சரி தேவை. கொத்தமல்லி தேவை, அதையும் சொல்லல. பச்சை மிளகாய் தேவை. இதெல்லாம் எந்த கடையில ஓசில குடுக்குறான்? இது கொத்தமல்லி கட்டு காசு, கருவேப்பிலை மட்டும் கொடுப்பான். எந்த இஞ்சியும் ஃப்ரீயா தரமாட்டான். இன்னைக்கு இஞ்சி விலைக்கு பச்சை மிளகாவும் தரமாட்டான். ஆனா இது சமையலுக்கு எல்லாத்துக்குமே தேவை. அப்ப இது இவங்க என்ன பெண்மணி அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி கேட்டா அவங்களுக்கும் கோவம் வரும், இங்க நிகழ்ச்சி நடக்காம போயிடும். உங்க கேள்வி எனக்கு புரியுது, உனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட தெரியலன்னு நினைக்காதீங்க. சரிம்மா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு அத்தியாவசிய செலவு, எந்த மாதிரி செலவு மாசத்துக்கு கம்பல்சரி இது வரும் சார், இதை செலவு பண்ணியாகணும் அப்படின்னா என்ன செலவு? ஏன்னா அவங்க வந்து மளிகை சொன்னாங்க, இவங்க வந்து காய்கறி சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க செலவு பத்தி. செலவு பத்தினா ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய வரும் சார் அடிக்கடிக்கு. ஓகே.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ரொம்ப வாங்க வேண்டியது வரும். சரி, ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா மளிகை சாமான் அது நார்மலா வாங்குறதுதான் மாமூலா. ஓகே. வேற செலவுனா விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பெரிய செலவு சார். நம்ம போறத விட அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வர்றது நிறைய. அந்த செலவு தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு சார். அப்போ வீட்டுக்கு செலவு அப்படின்னா இவங்க சொன்ன எல்லாமே செலவு தான். அது கம்பல்சரி வந்து அவங்க சொன்ன அந்த மளிகை ஐட்டம் முக்கியம், இவங்க சொன்ன காய்கறியும் முக்கியம். அது வந்து அதே மாதிரி இவங்களுக்கு எடுத்துக்கு நான் மருத்துவ செலவு சேர்த்துக்கிட்டாங்க. அது என்னன்னா மருத்துவ செலவு அப்படின்றது இன்னைக்கு இன்றியமையாத ஒண்ணு. ஒரு காலத்துல மருந்து என்ன சொல்லுவாங்க, இதர செலவுகள் அப்படின்றதுல தான் அந்த மருந்து வரும், தேவைப்படலாம். நீ இன்னைக்கு இன்றியமையாத செலவு மருந்து தான். அன்னைக்கு லாஸ்ட்ல எழுதுறோம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல மருந்து எழுதுறோம். சுகரு, பிபி, தலைவலி, ஜுரம், டானிக்கு, இருமல் மருந்து. இது வந்து ஒரு வீட்டுக்கு. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி லிஸ்ட்ல லாஸ்ட் தான் மருந்து எழுதுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எழுதுறது அன்னைக்கு தேவையானது, இன்னைக்கு தேவையானது பார்த்தா மருத்துவத்துக்கு மிகப்பெரிய செலவாகுது. அது வந்து மறுக்கவே முடியாத ஒண்ணு. ஓகே, இந்த வகையில இந்த செலவு இருக்குன்றாங்க. இப்போ அடுத்ததா இவங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சிலிண்டர் எவ்வளவு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குமா? நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம் கிட்ட வரும் சார். 1.5 மாசம் கிட்ட வரும். பெரிய ஃபேமிலின்னா 1 மாசம், சின்ன ஃபேமிலின்னா 1 மாசம் 1.5 மாசம். 1.5 மாசத்துக்கு வரும். நீங்க சொல்லுங்கம்மா. கிராமத்துல கிராம சைடு பாத்தீங்கன்னா 3 மாசம் 4 மாசம் கூட வரும் சார். ஏன்னா அவங்க விறகு சமைக்கிறதுக்கு அதனால அப்படி வரும். இவங்க சொல்ற மாதிரிதான் இப்ப சிட்டில வாழ்றவங்க ரெகுலரா சமைக்கிறவங்களுக்கு 1 மாசம் கண்டினியூவா வரும். கொஞ்சம் அப்பப்ப சமைக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 மாசம் 2 மாசம் அப்படி வரும். சரி, ஓகே. நீங்க சொல்லுங்கம்மா, சிலிண்டர் எவ்வளவு நாளைக்குமா வரும்? நாங்க அம்மா வீட்டுல அதுதான்மா இவங்க கிராமத்துக்கு இழுத்துப்பாங்க. எதுனாலும் நீ அம்மா வீட்டுக்கு இழுத்துக்கோ. உங்களுக்கு தப்பிக்க ஒரு வழி, அம்மா வீட்டுக்கு இழுத்துக்கோ. நீ நான்வெஜ் தின்றதுக்கு போறதுக்கு நீ கிராமத்தை இழுத்துக்கோ. இங்க இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி முதல்ல மாட்டிக்கினாங்க. எது கேட்டாலும் போயிட்டு என்னதுன்னு திணறி போய் பாவம் ஒரு பதில் சொல்லி அதுல இருந்து லீடு. ஓகே, அந்த அம்மா வீட்டுல இருந்து ஆரம்பிப்பாங்க. இல்லங்க சார், இப்ப நான் கிராமத்துல இருந்து வந்ததுனால எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க சிலிண்டர் வாங்குவோம். ஒரு அவங்க தேவைக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம். மத்தபடி விறகு அடுப்புன்றதுனால சிலிண்டர் அப்படியே இருக்கும் இல்லைங்களா. ஒரு 3 மாசம் மேக்சிமம் அந்த சைடுல பாத்தீங்கன்னா 3 மாசம் கம்பல்சரியா ஒருத்தர் சிலிண்டர் வந்துடும். ஓகேமா, நீங்க சொல்லுங்க. 4 மாசம் வரும். 4 மாசம். ஓகே, ரைட். 1 1.5 மாசம், 2 3 மாசம், 4 மாசம். அருமையா 3 பேர் சொன்னீங்க. சரி, இப்போ சிலிண்டரில் பயன்படுத்தக்கூடாது, சிலிண்டர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது? குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி தேவையெல்லாம் வச்சு அது ரொம்ப நேரம் தேவையில்லாம இல்ல, அது வைக்கிறது தேவையில்லை. ஓகே, வேறமா வேற அதான் சமைக்கிறதே. இப்போ வந்து தோசை ஊத்தினா ரொம்ப நேரம் கேஸ், அது இட்லி ஊத்தி ஒரு 1/4 மணி நேரத்துல சூப்பர் ஐடியா. முட்டை வந்து நிறைய பேர் தண்ணியில ஊத்தி வச்சு பாயில் பண்ண வைக்க, நான் வந்து குக்கர்ல சால்ட் போட்டுட்டு முட்டையை வச்சு ஒரு 2 விசில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தோல் உரிச்சுக்கலாம். ஓகே, வெரி குட், சூப்பர். நீங்க சொல்லுங்கம்மா, சிலிண்டர் எதுக்கெல்லாம் தப்பா யூஸ் பண்றாங்க? அதாவது இந்த பயன்பாடு எல்லாம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன? இல்ல சார், நான் பயன்படுத்தலாம். பட் அது வந்து ரொம்ப இப்போ ஒரு குழம்பு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க சார், அது தேவையானதை தண்ணி வச்சு குழம்பு கொதிக்க வச்சது ஓகே தான். பட் ஒரு கிண்ண குழம்புக்கு ஒரு 2-3 லிட்டர் தண்ணி ஊத்தி அது தளன்னு கொதிக்கிறது. பாலுமே ஒரு கரெக்டா ஒரு அளவு தான் கொதிக்கும். எதுவுமே வந்து கரெக்டான அந்த அது கொதிக்கணும். எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்ச தேவையில்லாம அது கேஸ் வேஸ்ட் ஆகுது. ஆமா, எல்லாமே அந்த அது குறைச்சாலே சிலிண்டர். நீங்க சொல்லுங்கம்மா, சிலிண்டர் தேவையில்லாம யூஸ் பண்றது எந்த இடத்துல? எதுவுமே பொங்காம இருந்ததுன்னா சிலிண்டர் நல்லா வரும் சார். ஏன்னா அது பொங்கனால அடைப்பாயிருக்கனால அது கொஞ்சம் சிலிண்டர் ரொம்ப இழுக்க ஆரம்பிக்கும். நீங்க சொல்ற ஸ்டவ் உடைய ப்ராப்ளம் கொஞ்சம் கேஸ் அதிகமாகும். ப்ராப்பரா அது வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா நமக்கு வரும் சார். இவங்க சொன்னது எல்லாமே நியாயமான கருத்து. ஒரு புடவை கட்டாத பெண்ணா நான் சொல்றேன், பரவாயில்ல. ஓகே, நான் சொல்றேன். நான் சுடிதாரம் நானும் போடல, சாரியும் கட்டல, பேண்ட் ஷர்ட் போட்டு பேசுறேன். இந்த பக்கம் ஆண்கள் இல்லையன்றதுக்காக நான் ஒரு விஷய தகவல் சொல்றேன். பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளாக நான் கருதுவது என்னன்னா, பெரிய பாத்திரம் வைக்காதீங்க. இந்த அளவு பாத்திரம், நீங்க ஒரு பெரிய பாத்திரம் வச்சு செய்யப்பட்டால் அதுக்கு தேவையான அளவுக்கு மேல வச்சீங்கன்னா முதல்ல அவ்வளோ பெரிய பாத்திரம் ஹீட் வலிக்கும் போதே உங்களுக்கு சிலிண்டர் மோஸ்ட்லி காலி ஆகும். நிறைய பேர் வீட்டில் பாருங்க 3 லிட்டர் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க, 5 லிட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா 3 லிட்டர் செய்ய வேண்டி இருக்காது. அப்போ அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணால் பெட்டரா இருக்கும். இன்னொன்னு, ஃபிளேம் யாருமே பார்க்கறது இல்லை, ஆகணும் அப்படின்னு திருப்புவாங்க. நீங்க வச்சிருக்கிற பாத்திரம் இவ்வளோ இருக்கும், ஃபிளேம் வந்து அந்த பாத்திரத்தை தாண்டி வரும். அந்த ஃபயர் யூஸ்லெஸ். அந்த ஃபயர் அந்த பாத்திரத்துக்கு வரவே வராது, சொல்ல சைட்ல போகும். அப்போ பாத்திரத்துக்கு கீழே மட்டும் படக்கூடிய விஷயமாக பாத்திரத்தை வைக்கணும். அதுக்கு அந்த பாத்திரம் ஒருவேளை சின்னதா வச்சீங்கன்னா ஃபிளேம் சின்னதா வைக்கணும். இது தெரியாது, திருப்பி விட்டுருவாங்க, அந்த ஃபிளேம் எல்லாம் சைட்ல வரும். இது வந்து முக்கியமா தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். ஒரு சிலிண்டருடைய பயன்பாட்டில் இது மிகப்பெரிய தவறுதலா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று, இவங்க எல்லாருமே சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஏத்துக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஸ்டவ்ல போட்டுட்டு இவங்க சொன்ன மாதிரி குக்கரையோ அல்லது ஏதோ ஒரு பொருளையோ வச்சுட்டாங்கன்னா டிவி பார்த்துன்னு இருப்பாங்க.
பக்கத்து வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க, ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க, அங்கே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு லிமிட்டேஷனே இருக்காது. இதாவது ஒரு விசில் அடிச்சா கூட வந்துடலாம், மற்றது கண்டுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு தவறுகளும் நடக்குது. அதனால வந்து கேஸை மிச்சம் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது மிக முக்கியமானது, நான் கேட்ட எதுவுமே முக்கியம் இல்லையான்னு, அடுத்தது என்னடா அப்படி முக்கியம்னா, பணத்தை எந்த வகையில் மிச்சம் செய்யலாம் அப்படின்னு புடவை கட்டியிருக்காங்களேன்ற நம்பிக்கையில, குடும்ப தலைவின்ற நம்பிக்கையில, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை படைத்தவர்கள்ன்ற நம்பிக்கையில கேட்கிறேன். ஏதாவது லூசுத்தனமா சொன்னாங்கன்னா நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த பக்கம் இப்ப நடுவுல இருந்து போயிடுவாங்க, கிராமத்துல இருந்து வருவாங்க அவங்க. நம்ம பணத்தை மிச்சம் பண்ணுவது எப்படி, எந்த வகையில மிச்சம் பண்ணலாம் சார்? இப்ப ஒரு மாசம் மளிகை பொருள் வாங்குறோம்னு வச்சுங்க சார், அது சில வீட்டுல வந்துட்டு இருக்கு மறுபடியும் வாங்கி வைப்போம் அப்படின்னுவாங்க. அது வாங்கி வைக்கிறதுனால பணமும் வேஸ்ட். ஏற்கனவே வாங்கின பொருளும் இருக்கிறதுனால இந்த பொருள் வண்டு வச்சு அது டோட்டல் வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாங்கணும்னா அது காலி ஆகிற வரைக்கும், அது காலியாக போகுதுன்னு தெரிஞ்சா வாங்கினா அந்த வகையில நீங்க சொல்ற தேவைக்கு ஏற்ப வாங்கினா மிச்சமாகும், அந்த வகையில பணம் மிச்சமாகும். ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா, எந்த வகையில பணத்தை மிச்சம் பண்ண முடியும்? தேவையில்லாத துணி எடுக்க வேணாம் சார். தேவையில்லாத துணி எடுக்க வேண்டாம். பசங்களுக்கு பாக்குற பொருள் எல்லாம் பசங்கன்னா கேட்பாங்க. நம்ம சூழ்நிலை முதல்ல இருந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்புறம் படிப்புக்கு ஃபீஸ் கட்டி குழந்தைங்களை படிக்கணும். அது படிப்புக்கான இது முதல்ல இருந்து குழந்தைக்கு சொல்லி தரணும். நீ குழந்தை சொல்லி தரதெல்லாம் வேணாமா, அது அடுத்த சப்ஜெக்ட். பணம் எப்படி மிச்சம் பண்ண முடியும்? குழந்தை நீ சொல்லி கொடுக்காம போ, எனக்கு அது தேவையில்ல. பணம் மிச்சம் பண்ண வழி என்ன? ஏன்னா பாக்குற எல்லாரும் ஆடம்பர செலவு 19 சொல்லக்கூடாது. எதெல்லாம் இப்ப அவங்க சொன்னாங்க துணி வாங்குவது அப்படின்னா பாயிண்ட் அவுட், அதை வந்து அண்டர்லைன் பண்ண முடியும். துணி அப்படின்ற சீட்டு கட்டலாம் சார். ரைட். சீட் ஒரு லேடிஸ் வந்து சேவிங்ஸ் வீட்ல பசங்களுக்கு வந்து அவங்க ஸ்நாக்ஸ் காசே நான் வந்து உண்டி வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். உண்டியில தான் போடுறாங்க. வீக்லி ஒன்ஸ் நாங்க வாங்குறது அந்த ஸ்நாக்ஸ் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. உண்டி பசங்களுக்கு சீட்டு போடலாம். அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் எடுக்க மாட்டேன் சார். பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அதனால தான் வருஷத்துக்கு ஒரு 3 அது மாதிரி தான் சார் எடுப்போம். சும்மா ட்ரெஸ் எடுப்போம். அந்த வகையில மிச்சம் பண்ணுவீங்க. அவங்க சொன்னது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த குழந்தைகள் ஏங்கி போயிடுமேன்னு ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். அவங்க சொல்றது கரெக்டா இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம், நம்ம குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி அடையும், ஏங்கும் புது ட்ரெஸ்ஸை பார்த்து அப்படின்னுவாங்க. ஆனால் அவங்க சொன்ன பாயிண்ட் அதில் சேர்த்துக்கலாம். சொல்லி வளர்க்கணும் குழந்தைய, நமக்கு இது போதும் அப்படின்ற ஒரு பாலிசி. இவங்க சொன்னதுல கூடுதல் ஒரு தகவல் சொல்றேன். எப்போ வந்து நமக்கு ஒரு ஆடை உள்ளே வருதோ, இப்போ ஒரு 10 ட்ரெஸ் நான் வச்சிருக்கேன் வச்சுங்களேன், 11வது ட்ரெஸ் வாங்கினேன்னா இது ஒண்ணு பழசுன்னு நினைச்சு எடுத்து கொடுத்துடணும், இல்லை எடுத்து போட்டுருணும். இதை எடுத்து போட்டு நீங்க பழக்கப்படுத்துனீங்கன்னா அப்ப இந்த ட்ரெஸ் நம்மளை விட்டு போயிடும். இன்னொன்னு வரப்போகுதுன்னும் போது நல்ல ட்ரெஸ்ஸா இருந்தா அவங்களே போட மாட்டாங்க. வேணாம், எடுக்க வேணாம். குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ற ஐடியா ரைட், எடுத்து கொடுக்குறேன், இதுல ஒண்ணு வந்து வெளியே எடுத்து போட்டுருவேன். ஏன்னா பீரோல இதுக்கு மேல வைக்க முடியாது, எல்லா துணியும் எடுத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு வகையில ஒரு சேஃப்டி. இன்னொன்னு இவங்களை கேட்டுட்டு வந்து மீதி பாயிண்ட்டை சொல்றேன். சொல்லுங்கம்மா, எந்த வகையில பணத்தை மிச்சம் பண்ண முடியும்? நகை கடையில சேமிப்பு கொஞ்சம் சேர்த்து வச்சா அது கொஞ்சம் 3000 ரூபாய் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் சார். 3000 நம்ம போட்டு கொடுப்பாங்க சார். அதே போல அவங்க சொன்னாங்களா சீட்டு, அதுவும் அப்புறம் நம்ம வாங்குற பொருளும் கொஞ்சம் வந்து கம்மி ரேட்ல வாங்கணும்னா அதுவும் நம்மளுக்கு லாபம் தான் சார் கிட்டும். அருமையான தகவல் தான் 3 பேருமே பதிவு பண்ணாங்க. அஸ் அ ஜென் தான், அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஜென்னா தான் பேசுகிறேன். இந்த பக்கம் யாரும் இல்லைன்னு அடிக்கடிக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கேமராமேன் தவிர அவர் வந்து பெண் கிடையாது, ஆண். அதனால அவரும் அவங்கள தான் கேமரா காட்டுறதாலும் என்ன காட்டல மோஸ்ட் சொல்லிடுறேன். எந்த வகையில் மிச்சம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மளிகை சாமான் வாங்கி கொடுத்த அப்புறம் அதற்குள் அடக்கணும்னு முதல்ல தெரியும். இப்போவும் வாங்கிட்டீங்க, ஒரு விஷயம் தோரம்பருப்பு காலி. அப்போ நீங்கள் அந்த மாதத்தில் மீதி உள்ள நாட்கள் என்ன பண்ணணும்னா, தோரம்பருப்புல என்னென்ன செய்கிறோமோ அதை அவாய்ட் பண்ணிடணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்பவும் அந்த தோரம்பருப்பு வேணும்னு புதுசாக போய் வாங்கி வருவோம். அது மிச்சம் பண்ண முடியும். ஏன்னா இருக்கிறத வச்சு ரைட், இன்னைக்கு தயிர் சாதம் போதும், இன்னைக்கும் நான் கறி சாதம் சாப்பிடுவேன்னு நினைக்கக்கூடாது. அப்போ அந்த மாதத்துக்கு தேவையானது வாங்கி பண்ணலாம். இன்னொரு பெரிய விஷயம், பெண்கள் தெரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஆண் உனக்கே தெரியும் போது பெண் எங்களுக்கு தெரியாதான்னு யாரும் திட்டாதீங்க. எந்த மாதிரி ஒரு விஷயம்னா, இந்த மாதம் தோரம்பருப்பினுடைய விலை என்ன? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், புளி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, சேமியா, ரவை, மைதா, கோதுமை, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பில்லு போட்டு வாங்கியிருக்கும் போது இந்த மாதம் ரேட்டு பார்த்துட்டு அடுத்த மாதம் வாங்க போகும்போது அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள். விலை குறைந்து இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம், அது நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் உதவும். ஏறி இருந்தால் குறைச்சி வாங்கிக்கணும். 100 ரூபா போட்டு 120 ரூபா வந்ததுன்னா, நம்ம இப்போ போன மாதம் 100 ரூபா 120 ரூபா வந்திருக்கு, வேணாம் இப்போது கொஞ்சம் குறைச்சி வாங்குவோம், அடுத்த மாதம் இறங்கினா பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் குறைச்சி வாங்கணும். இல்லை 80 ரூபா வந்ததுன்னா 1 கிலோ வாங்குறது நீ 1.25 கிலோ வாங்கிக்கிறோம். அப்போ அந்த பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு தகவலையும் இங்கே நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எதெல்லாம் வீட்டில் வேஸ்ட் பண்ணுறாங்க, என்ன வேஸ்ட் ஆகுது, எப்படி வேஸ்ட் ஆகுது, யார் வேணாலும் சொல்லலாம். நீங்கள்
வீட்டுல எதெல்லாம் வேஸ்ட் பண்றாங்க? நான் சொல்றது எல்லா வகையிலுமே வேஸ்ட் பண்றது. என்ன வேஸ்ட் ஆகுது, ஏன் வேஸ்ட் ஆகுது, கேள்வி புரிஞ்சுக்கங்க. கரெக்ட் சார். ஃபுட்டு தான் ஃபுட்டு ரொம்ப வந்து இப்போ ஒரு வேளை சமைக்கிறோம்னா அது தேவைக்கு சமைக்கலாம். அதிகமா செஞ்சு அது வேஸ்ட் பண்றது, அந்த ஃபுட்டு வகையில நிறைய வேஸ்ட் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு காய்கறி வாங்குறோம்னா அதுவுமே அப்படிதான். இப்ப சீக்கிரம் எது கெட்டு போகிற பொருளோ அது சீக்கிரம் சமைச்சுட்டா அது வேஸ்ட் ஆகாது. ஆனா அது என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கி வச்சுட்டு இது வேணாம் நாளைக்கு சமைக்கலாம், அதை விட என்ன வேற பண்ணலாம் அப்படின்றப்போ அப்ப வாங்கி வச்ச அந்த பொருள் வந்து அழுகி வேஸ்டா போய் தூக்கி கொட்டுறது. அது மாதிரி விரயம் பண்றாங்க. அந்த வேஸ்ட், அந்த மாதிரி வேஸ்ட். அது மாதிரி எண்ணெய் பாத்தீங்கன்னா அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல எண்ணெய் யூஸ் பண்றது ஒரு தாளிப்புக்குன்றது எண்ணெய். அது விட எண்ணெய் வந்து நிறைய மிதங்காதான் அது ஒரு டேஸ்ட். அப்படி இல்ல சார், அந்த மாதிரியே காமிச்சிருந்தா எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் பின்னாடி படி எல்லாரையும் காமிங்க, நீங்க பேசுங்கம்மா. எண்ணெய் நிறைய ஊத்திதான் சாப்பாட்டுல இருந்தாதான் அது டேஸ்ட் கொடுக்கணும். அப்படிலாம் இல்ல, எப்படி சமைச்சாலும் டேஸ்ட் நம்ம சமைக்கிற பக்குவத்துக்கு டேஸ்ட். அதனால அந்த மாதிரி பொருளை வந்து வேஸ்ட் பண்ணாம மிச்சம் பண்ண முடியும். அதாவது இப்படிதான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா உங்க அனுபவத்தை, என்னெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு சொல்லுங்க. இப்ப எங்க சார் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு எல்லாரும் அதுல வச்சிடறாங்க. இப்ப நிறைய பேர் வேஸ்ட் பண்றது இல்ல. வேஸ்ட் இல்ல, நான் சொல்றேன். ரைஸ் தானே பசங்க வந்து நைட்ல ரைஸ் அவ்வளவு எடுத்துக்க மாட்டாங்க. ரைஸ் வேஸ்ட் ஆகும். குழம்பு ரசம் தான். நான் அதிகமா எனக்கு சமைக்கிறது கிடையாது. ஆமா, அந்த ஒரு பதில் வச்சு நீங்க நான் பண்ற அவஸ்தை இருக்கேன். சொல்லுமா, என்னெல்லாம் வேஸ்ட் பண்றாங்க, எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க, ஏன் வேஸ்ட் பண்றாங்க? சார் பசங்க வீட்டுல சாப்பிட்டத விட ஹோட்டல் தான் சாப்பிடுறாங்க சார். வீட்டுல மேக்ஸிமம் சாப்பிடுறது இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. அது ஃபுட்டு நம்ம ஆக்கி வச்சாலும் நம்மளுக்கு தெரியாம போய் வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுறாங்களா, அப்ப அது வேஸ்ட் தானே ஆயிடுதுங்களா. அது மறுநாளும் அதை வச்சு சாப்பிடவும் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரே குழம்பு மறுநாள் வச்சாலும் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க பசங்க வளர்ந்துட்டாங்க, எங்க பசங்க சின்ன பசங்களா இருக்கிறாங்க. இல்ல, நோட் த பாயிண்ட். உண்மையிலேயே ஒரு வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாங்க சமைச்சு வச்சுட்டு அப்புறமும் சாப்பிடாம போனா வேஸ்ட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? அது வரை இல்லாம ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்களே ஏதாவது கொண்டு வந்து குடுத்துறாங்களா, அப்ப நம்ம வீட்டுல ஆக்குறதும் அதுவும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அது வந்து தவிர்க்க முடியாது. அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வேணாம் என் வீட்டுல சோறு ஆக்கிடுச்சுன்னா எத்தனை வந்து இப்பதான் குடிப்பியா காலையில சொல்லிட்டு அப்படிலாம் கேட்க முடியாது. அப்படிலாம் நம்ம வந்தவங்க கிட்ட எப்ப நீ கூட சாப்பாடு என் வீட்டு எடுத்துட்டு போன்னு கொடுக்க வேண்டியதுதான். இது வந்து வேஸ்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம். அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இப்பெல்லாம் நிறைய வேஸ்ட் பண்றதுல காரணம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். எவ்வளவு புத்திசாலித்தனமான பதில் தெரியுங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதே முதல் கெடுதி. அது ஆனா வேற வழி இல்லை, அவங்க சொல்றது கரெக்ட். ஆனால் 10 ரூபாய் மாவை திரும்ப போய் வச்சு கரண்ட் பில் எவ்வளவு இழுக்கும் தெரியுமா? மிச்சம்னு திரும்ப போய் வச்சு கரண்ட் பில் அதிக அளவுல செலவாயிட்டு இருக்கு. நீங்க மிச்சம் பண்ணல, உண்மையிலேயே நீங்க வச்சிருக்கிற பொருள் ஒரு பாத்திரத்துல ஊத்தி குழம்பு ரசம் வைக்கிறீங்கன்னா அந்த குழம்பு ரசம் மட்டும் கோல்ட் ஆகாது. அவ்வளவு பெரிய பாத்திரம் அந்த கோல்டு இழுக்கும் போது எவ்வளவு கரண்ட் ஆகும் தெரியுங்களா? ரெண்டாவது நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பொருள் வச்சு சாப்பிட்டா என்ன மாதிரி டிசீஸ் வருது. அது நல்ல பொருளாக கூட இருக்கலாம், கெட்டு போனது உள்ள வைக்கல சார், நல்ல பொருள் உள்ள. நீ நல்ல பொருளே வச்சு எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அந்த கோல்டுலேயே யூஸ் பண்ண மாட்டோம், எடுத்து வெளியே வைப்போம். அது உடலுக்கு கேடான பல விஷயங்களை கொடுக்குது அப்படின்றது நிறுத்தன உண்மை. இப்போ பெண்களை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ பேசியிருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்க போனா ஆளுக்கு வேற 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 கண்ணோட்டம் இருக்கு. அது குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை, அவங்க வீட்டை சார்ந்து, அவர்கள் குழந்தையை சார்ந்து, அவருடைய கணவனுடைய வருமானத்தை சார்ந்து தான் இவங்க எல்லாமே சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு பெரிய குறைபாடு தெரியும். அந்த குறைபாடா நான் சொல்றது என்னன்னா, அனைத்து பெண்மணிகளுமே இன்னைக்கு குடும்ப நிர்வாகத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்றது அசைக்க முடியாத விஷயம் நான் சொல்லுவேன். அது எப்படின்னா, இந்த காலகட்டத்துல ஆண்களை காய்கறி கடைக்கு அமிச்சு வாங்கிட்டு வான்னு சொல்றதுனால நீங்க இழக்கிறது என்ன தெரியுமா? எவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால தக்காளி இந்த வாரம் கம்மியாக யூஸ் பண்ணலாமா, வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணலாமா, பீன்ஸ் யூஸ் பண்ணலாமா, அவரைக்காய் யூஸ் பண்ணலாமா, கோஸ் யூஸ் பண்ணலாமா, கருணக்கிழங்கு எதையுமே தெரியாது. அப்ப அந்த இடத்துல நீங்க இழக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு தப்பு. இன்னொன்னு, மளிகை சாமானுடைய பில் இல்லாம அப்படியே பில் வந்தாலும் ஒரு ஓரமா போடாம அது ஒரு தடவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், இது உண்மையிலேயே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன், ஒரு மாசம் நீங்கள் செய்யும் அனைத்து செலவையும் எழுதி வையுங்க. யாரும் ஒருத்தர் செய்யுங்களேன் பார்ப்போம். நீங்க என்ன வேணா செலவு பண்ணிட்டு போங்க. ஹாஸ்பிட்டலு, மொழி எழுதுனேன், கேக் வாங்கினேன், குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன், ட்ரெஸ் வாங்கினேன், ஹோட்டல்ல சாப்பிட்டேன், சினிமாவுக்கு போனேன், மளிகை சாமான் வாங்கினேன், நான்வெஜ் வாங்கினேன், என்ன வேணா வாங்குங்க. ஒரு மாசம் 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. 1ஆம் தேதியிலேருந்து 31 வரைக்கும் நீங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க, என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கணக்கு போடுங்களேன். முதல்ல ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவை, எவ்வளவு பற்றாக்குறை, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், இன்னும் எவ்வளவு தர வேண்டி இருக்கு, எவ்வளவு நமக்கு வர வேண்டி இருக்கு, இந்த கணக்கு பார்க்க இன்று பெண்கள் தயாராக இல்லை.
ஏன் அது ஆண்கள் பண்ண மாட்டீங்களான்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் சம்பளம் கேட்குறாங்க, கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கேட்டால் சண்டை போடுவாங்க. இதை தாண்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க. பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? சம்பாதிச்சு கொடுக்குற பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கு. ஆனா நிர்வாக பொறுப்பு இருக்க வேண்டியது பெண்களுக்கு. இன்னைக்கு நீங்க காய்கறி கடைக்கு போய் பாருங்க, ஆண்கள் வராங்க காய்கறி வாங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த காய்கறி விலை என்னன்னு தெரியுமா? இவன் போவான், எல்லாத்துலயும் 1/2 கிலோ வாங்குவான். எது ரேட் ஏறி இருக்கு, எது இறங்கியிருக்கு, இந்த வாரம் எந்த சமையல் செய்ய போறோம்ல டிசைட் பண்றது மனைவி. இவங்க கிட்ட கேட்டும் போய் வாங்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற காய்கறியில எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது ஒவ்வொன்றும் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப பெண்கள் எப்போ காய்கறி கடைக்கு போறீங்களோ அப்பதான் பீன்ஸ் நல்லா இருக்கா, கேரட் நல்லா இருக்கா, இந்த வாரம் கேரட் செய்யலாமா, இல்ல கோசு விலை கம்மியா இருக்கு வாங்கி வச்சா 1 வாரம் கழிச்சு கூட செய்யலாம், கருணக்கிழங்கு 1 வாரம் கழிச்சு செய்யலாம், அந்த சேமக்கிழங்கு 1 வாரம் கழிச்சு செய்யலாம். இதெல்லாம் வந்து எடுத்து வச்சா இருக்க, உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்து வச்சாலும் இருக்கக்கூடிய பொருள். அப்போ இந்த பொருள் கொஞ்சம் கூடுதலா வாங்கிக்கலாம். அப்ப இந்த கூடுதல் பொருள் ஏன் வாங்கி வைக்கணும்னு சொல்றேன்னு பாருங்க. பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய மற்ற காய்கறிகள் இந்த வாரம் செய்யல, இல்ல வீட்டுல இல்லைன்னா அந்த காய்கறி எடுத்து அன்னைக்கு பயன்படுத்த முடியும். அந்த காய்கறிக்கு காம்பினேஷன் என்ன? அப்ப அதுக்கு தேவையான பொருளை வச்சு ஒரு அருமையான சமையல் செய்து தரக்கூடிய சிந்தனை வேணும்னா நீங்க முதல்ல மளிகை கடைக்கும் காய்கறி கடைக்கும் போகணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால உங்களை வந்து அடிமைத்தனம், இது ஆணாதிக்கம் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்த சந்ததி மார்க்கெட்டுக்கு போறது பெண்கள் தான் போவாங்க. என்ன வாங்கணும், எவ்வளவு வாங்கணும், எதை வாங்கணும், எதை யூஸ் பண்ணணும். இப்ப நம்மதுல ஏன் அப்படி இருந்திருக்குன்ற ஒரு காரணம் சொல்றேன். வெள்ளிக்கிழமையில பருப்பு வகைகள் செய்யணும் அப்படின்னு பணம் தங்கணுவாங்க. அது பணம் தங்கதோ இல்லையோ ஒரு காரணம் இருக்கும். கீரை வகையில இன்னைக்கு யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, நைட்டு வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு. இந்த ஆண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது சரி ஒரு கீரை கட்டி இருக்குதுன்னு வாங்கி போனாங்கன்னா ஒருவேளை நைட்ல சமைச்சா டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அந்த பாரம்பரியத்தை இன்னைக்கு விட்டுட்டாங்க பெண்கள். குடும்ப நிர்வாகத்தை பார்ப்பதை விட்டு விட்டார்கள். குடும்ப சுமைன்ற ஒரு காரணம் சொல்லுவீங்க, ஏத்துக்கிறேன். குடும்ப சுமையினாலதான் நீங்க இதை எழுந்து. ஆனால் அந்த எழுந்ததுனால வர பொருளாதார அடிப்படையில் பிரச்சனை, குழந்தை வளர்ப்பதில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, அதை ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் உங்களுக்கு பல பிரச்சனை வருவதற்கு அடிப்படை காரணமா இருக்கிறது இந்த பார்க்க மறந்தது தான். எனிவே இன்னைக்கு இவங்க பேசுற இந்த 3 பேர் லாங்காவே வச்சுங்க. அவங்க உங்களுடைய 3 பேர் தகவலுமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். அது உங்களுடைய அனுபவமாக இருந்தாலும், அது உங்களுடைய அனுபவமாக நீங்கள் சொன்னாலும் கூட, அவர்கள் அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க சொன்னதெல்லாம் எதெல்லாம் அவங்க ஏத்துக்க முடியும், எதை நம்ம விட்டுட்டோம், எதை நம்ம பிடிக்கிறோன்ற பல தகவல் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி பல்பொடிக்கு விளம்பரம் தர மாதிரி சிச்சின்னு ஒரு வணக்கம் சொல்லுங்க. 3 பேருமே அங்க பார்த்து வணக்கம் சொல்லுங்க. நன்றி வணக்கம். ஒரே த்ரௌட்ல இந்த வீடியோ பண்ணிட்டேங்க. கமெண்ட் பண்ணுங்க, கருத்து சொல்லுங்க. பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல நாங்க யார் உருப்படியா பண்ணணும் என்ன பண்ணணும் அப்பதான் நான் எங்களுக்கு தெரியும். நன்றிங்க. நன்றி.